பிளாக். ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா. ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவானுங்க இந்த பானை புஷ் பண்ணுவோம் தானே. ஓப்பனிங் தியரியே ஒரு கடுப்பான விஷயங்க. இந்த மாதிரி எதையாவது ஒன்றுக்கு பண்ணால் பண்ணி வைக்கிறது. நம்ம அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க ஏது பண்ணுறானுங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். சென்டர் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ என்ன பண்ணலாம், வெட்டினா இங்கே வெட்டும், வெட்டிடுவோம். வச்சுட்டு தலைவலி தான். சரி, பிஷப் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு டெவலப் பண்ண பார்ப்பான். இங்கே குயின் இருக்குது. டப்புன்னு ப்ரெஷர் கிரியேட் பண்ணோன்னா என்ன பண்ணுது, பண்ணுவோமா? வெட்டினா வெட்டா. சரி, சும்மா ட்ரை பண்ணுவோம். அவனுக்கு இங்கே எனக்கு கேன்சல் பண்ணல, கேன்சல் பண்ண விடக்கூடாது அப்படின்றது தான் பிளான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இதை வெட்டினா வருவான். என்ன பண்ண, வாங்க நைட் வச்சு வெட்டுவானா நம்ம வின் பண்ணி எதையாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவோம். கேன்சல் பண்ணிடுவானோ, கேன்சல் எப்படி பண்ண முடியும்? அதான் குயின் பார்த்துட்ருக்குல்ல. பிஷப் எடுத்தது இங்கே வைப்பான்னு நினைக்கிறேன். மோர் லைக்லி ஒரு பான் போகுதா, என் நைட்டே போகுதே. அப்படியெல்லாம் வைக்கப்படாது. வச்சா பிஷப் வெட்டிடுவான். தெரியும்லே எத்தான் பண்ணுவான்னு தெரியும்லே. இப்போ நாம் என்ன பண்ண, போயிடுமா? இங்கே வருவானா? இதுலேருந்து இங்கே வந்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோமா? அங்கே வைப்பான். உள்ளே வர பார்ப்பான், உள்ளே வர பார்ப்பான். மாதிரி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். டபுள் அட்டாக்கு. ஆனால் இப்போ நான் இதை இங்கே வச்சானா அவன் இங்கே வச்சு டபுள் அட்டாக் பண்ணுவானே. எனக்கு இந்த ரூக்கு பிடிக்கல. இங்கே இது வரை பார்த்துட்ருக்கான். என்ன பண்ண, என்ன செய்ய, இதை வச்சா இதை வச்சா இதை வச்சா வச்சா. சரி, என்னவும் நடக்குது. என்ன இருந்தாலும் இந்த ரூக் நமக்கு இந்த பிஷப் தேவை. அதனால் கொஞ்சம் பத்திரமா இந்த பக்கம் தட்டி வச்சுப்போம். ஆனால் இங்கே ஒரு பான் போயிட்டுருக்கே. சரி பரவாயில்ல, இங்கே வச்சுக்கலாம். அப்போ இங்கே ஒரு பான் போவோமே. பார்த்துக்கலாம். இந்த ஒரு நேரத்தெல்லாம் வீரங்கெல்லாம் சொல்கிறது என்ன டைலாக் தெரியுமா? இதுதான், பார்த்துக்கலாம். விட மாட்டேன்டா உடனே, நான் கேஸ்லிங் பண்ண விட மாட்டேன்டா. என்ன வேணா பண்ணுறா நீ. ஏய் அந்த படம் புஷ் பண்ணுவோம் மறுபடியும். வெஞ்சு போனால் என்ன பண்ணுவான், இந்த நைட்டை வெட்டுவானா, பிஷப் வெட்டுவானா, என்ன பண்ணுவான்? என்னடா பண்ணுவேன், என்னமோ பண்ணுறா. உன்னை விட மாட்டேன்டா. ஏய் கேஸ்லிங் பண்ணிட்டான்ப்பா. இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் நீ கேஸ்லிங் பண்ணியிருக்கனா, உனக்கு என்ன நெஞ்செழுத்தாக இருக்கும். ஐயோ டைம் இல்லையே. ஆனால் அப்படி ஒரு நான் எடுத்துகிட்டு வரேன், சிங்க குட்டிகள் எடுத்துகிட்டு வரேன்டா. இப்போ உள்ளே போனால் இப்படி வருவான். வச்சா இங்கே வச்சா. ஸோ டைம் இல்லை. இந்த பிஷப்பை ஏன்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற? இதான் டைம் ப்ரெஷர்லாம் ஏதாவது கோளாறுத்தனமாக பண்ணிடுறது. ஏய் என்னடா, நம்ம டைம் ப்ரெஷரில் அவன் கோளாறு ஆகிட்டான். தம்பி
என்னமோ நடக்குது. செகண்ட்ஸில் போயிட்டு எப்படியா செகண்ட்ஸில் ஜெயிச்சலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நீ. விட்ட மாட்டேன்டா உடனே நான் விட்ட மாட்டேன்டா. குயின் ஜே எடுத்தாச்சு. அதனால் ஏதாவது ஒரு பீஸ் கூட எடுத்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் டவுன் கூட பண்ணிடலாம். எக்ஸ்சேஞ்ச் டவுன் என்னென்னா, நம்ம பெரிய வேல்யூ பீஸை வச்சு சின்ன வேல்யூ பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா எக்ஸ்சேஞ்ச் டவுனு. பரவாயில்ல பண்ணி எக்ஸ்சேஞ்ச் டவுன் அடுத்து என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியும். ஐ நோ ரிசைன் பண்ணிட்டான்.